இலக்கிய தேடல்கள் இவைகளிலிருந்து நாம் அறிந்திராத பல அரிய செய்திகளை நமக்கு அழகு தமிழில் வழங்க வருகிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு மதுவிலக்கு கோரிக்கை தமிழ்நாடு முழுவதும் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் முழுமையாக தமிழ்நாட்டில் முதலாக மதுவிலக்கை கொண்டு வந்த ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரை நாடு மறந்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். ராஜாஜி அவர்கள்தான் மதுவிலக்கை கொண்டு வந்தார் என்பது போன்ற ஒரு தோற்றம் இங்கு இருக்கிறது. பலரும் அப்படி ஒரு செய்தியை தவறாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சரியாக சொன்னால் வெள்ளைக்காரர்களினுடைய ஆட்சியில் 1930 ஆண்டே மதுவிலக்கு முயற்சிகள் தொடங்கின. எனவே வெள்ளைக்காரர்கள்தான் அதை தொடங்கினார்கள். ஆனால் சேலம் மாவட்டத்தில் மட்டும் அது நடைமுறைக்கு வந்தது. அதற்கு பிறகு அது தொடரவில்லை. 1937 காங்கிரஸ் ஆட்சி இந்தியாவில் நடைபெற்ற மாநிலங்களிலேயெல்லாம் மதுவிலக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அப்போதுதான் தமிழகத்தினுடைய தலைமை அமைச்சராக, அன்றைக்கு முதலமைச்சர் என்று பெயர் இல்லை, பிரீமியர் என்கிற பெயர், தலைமை அமைச்சராக ராஜாஜி பொறுப்பேற்றார். அவராலும் முழுமையாக மதுவிலக்கை தமிழ்நாட்டில் கொண்டு வர இயலவில்லை என்பதுதான் உண்மை. அன்றைக்கு ஆந்திராவினுடைய பல மாநிலங்களும் சென்னை தலைமாகாணம் மெட்ராஸ் பிரசிடென்சியின் உள்ளே இருந்தன. எனவே சேலத்தை தாண்டி நெல்லூர், கடப்பா ஆகிய மாவட்டங்களிலும் பிறகு 39வது ஆண்டு வட ஆற்காடு மாவட்டத்திலும் ராஜாஜி அவர்கள் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தினார். ஆக அவருடைய ஆட்சி காலத்தில் ஒட்டுமொத்தமாக 4 மாவட்டங்களில் மட்டும்தான் மதுவிலக்கு நடைமுறைக்கு வந்தது. யார் தமிழகம் முழுவதும் நடைமுறைப்படுத்தினார்கள் என்றால் அது 1947 மார்ச்சிலிருந்து 49 ஏப்ரல் வரையில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் தான் தமிழகம் முழுவதும் மதுவிலக்கை கொண்டு வந்தார். அது மட்டுமில்லாமல் அவருடைய ஆட்சி காலத்தில் பல சீர்திருத்தங்களை, இன்னும் சொன்னால் புரட்சிகரமான திட்டங்களையெல்லாம் அவர் நடைமுறைப்படுத்தினார். இடஒதுக்கீடு அன்றைக்கு நடைமுறையில் இருந்தது என்றாலும் அதனை மேலும் அழுத்தமாக, மேலும் பரவலாக கொண்டு சென்றவர் ஓமந்தூரார் தான். அந்த இடஒதுக்கீடு எல்லோருக்கும் பயன் தர வேண்டும், பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான அந்த பயன்பாடு சரியாக போய் சேர வேண்டும் என்பதிலே ஓமந்தூரார் மிக கவனமாக இருந்தார். இன்னொரு பெரிய சீர்திருத்தமான சட்டத்தை அவர் கொண்டு வந்தார். கோயில் நுழைவு போராட்டம் என்பது 1926 தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிற ஒன்றாக இருந்தது. 26 30 வரையில் சுயமரியாதை இயக்க தோழர்கள் தமிழ்நாட்டின் பல்வேறு கோயில்களிலும் தாழ்த்தப்பட்ட மக்களை அழைத்து கொண்டு கோயில் நுழைவு போராட்டத்தை நடத்தினார்கள். 1939 ஆண்டு ராஜாஜி அவர்களினுடைய காலகட்டத்தில் மதுரையில் வைத்தியநாத ஐயர் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள் தாழ்த்தப்பட்டவர்களோடு அந்த நுழைவு போராட்டத்தை நடத்தினார். ஆனால் அதனையும் அரசின் சட்டமாக ஆக்கியவர் ஓமந்தூரார் தான். தாழ்த்தப்பட்ட மக்கள் யாரையும் கோயிலில் நிறுத்தக்கூடாது, அவர்கள் கோயிலுக்குள்ளே போவதற்கான எல்லா உரிமையும் உடையவர்கள் என்கிற சட்டத்தையும் அவர்தான் கொண்டு வந்தார். இவை இரண்டையும் தாண்டி இன்னும் 2-3 சட்டங்கள் அவருடைய ஆட்சி காலத்திலே தமிழகத்தையே உலுக்கின என்று சொல்ல வேண்டும். ஜமீன்தார் முறையை அவர்தான் ஒழித்தார். அதனையும் தாண்டி மடங்களின் மீது ஒரு கட்டுப்பாடான சட்டத்தை அவர் கொண்டு வந்தார். ஏனென்றால் பல்வேறு மடங்கள் சில தனியார்களினுடைய கைகளில் அவர்களுக்கு சொத்து சேர்க்கிற விதமாகத்தான் இருந்தன. எவ்வளவு நிலங்கள் அந்த கோயிலுக்கு இருக்கின்றன, எவ்வளவு குத்தகைக்கு விடப்படுகிறது, ஆண்டின் வருமானம் என்ன என்கிற அனைத்து கணக்குகளையும் அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று ராமசாமி ரெட்டியார் சொன்னபோது அதற்கு மிக கடுமையான எதிர்ப்பு வந்தது. அவர் கொண்டு வந்த ஒவ்வொரு மாற்றத்திற்கும் இடஒதுக்கீட்டை பரவலாக ஆக்கிய போதும் தாழ்த்தப்பட்ட மக்களை அழைத்து கொண்டு கோயிலுக்குள் போகலாம், அழைத்து கொண்டு கூட இல்லை அவர்களே போகலாம் என்றும், அதற்கு பிறகு இனாம் ஜமீன்தார் முறையை ஒழித்த போதும் இந்த குத்தகை சட்டங்களை, கோயில்களுக்கான நிலங்களை மிகச் சரியாக கையாள வேண்டும், மடங்களிலே இருக்கிற தனிப்பட்ட சிலர் அதனை பயன்படுத்தி கொள்ளக்கூடாது, அவை அனைத்தும் அரசுக்கு கணக்கு சொல்லப்பட வேண்டும் என்று சட்டம் கொண்டு வந்த போதும்
எல்லா நேரங்களிலும் மிக கடுமையான எதிர்ப்புகளை அவர் சந்திக்க நேர்ந்தது. அதிலும் அந்த எதிர்ப்பு எதிர்க்கட்சியிடமிருந்தோ வேறு தளங்களிலிருந்தோ வந்தது என்று கூட சொல்ல முடியாது. மடங்களை ஒழுங்குபடுத்த அவர் நினைக்கிற போது மடங்களிலிருந்து அதற்கான எதிர்ப்பு வந்தது. ஒட்டுமொத்தமாக எல்லாவற்றுக்கும் சேர்த்து காங்கிரஸ் கட்சியில் இருந்த முக்கியமானவர்களே ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரை எதிர்த்தார்கள். அவர்களிலே குறிப்பிடத்தக்கவர்கள் 2 பேர். ஒருவர் வைத்தியநாத ஐயர், இன்னொருவர் NS வரதாச்சாரி என்கிறவர். இதிலே மிகப்பெரிய வேடிக்கை, நாம் நினைவிலே கொள்ள வேண்டிய செய்தி என்ன என்றால், மதுரை வைத்தியநாத ஐயர் தான் கோயில் நுழைவு போராட்டத்திற்கு தலைமை தாங்கினார், மிகப்பெரிய சீர்திருத்தவாதி என்று நாம் படிக்கிறோம். ஆனால் அதே வைத்தியநாத ஐயர் ஓமந்தூர் ராமசாமியார் அதனை சட்டமாக கொண்டு வந்தபோது கடுமையாக எதிர்த்தார் என்பது இன்னொரு வரலாற்று குறிப்பு. காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் பொறுப்பிலிருந்தும் முதலமைச்சர் பொறுப்பிலிருந்தும் ஓமந்தூரார் நீக்கப்பட வேண்டும், அவருக்கு பதிலாக இன்னொரு முதலமைச்சர் நியமிக்கப்பட வேண்டும் என்கிற அளவுக்கு ஓமந்தூராருக்கு கடுமையான எதிர்ப்புகள் வலுத்தன. ஓமந்தூரார் அமைச்சரவையில் அவருக்கு அடுத்த இடத்தில் பக்தவச்சலம் அன்றைக்கு இருந்தார். எனவே பக்தவச்சலத்தை முதலமைச்சராக ஆக்குவது 63, 64 வந்த அவர் 48 வருவதற்கான வாய்ப்பு இருந்தது. அதனை தாண்டி கட்சி தேர்தலில் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாருக்கு எதிராக P. சுப்பராயன் தேர்தலில் நிறுத்தப்பட்டார். ஆனால் அன்றைக்கும் சுப்பராயனை தோற்கடித்து ராமசாமி ரெட்டியார் வெற்றி பெற்றார். மறுபடி அடுத்த ஆண்டு 49 தேர்தல் வருகிற போது இனிமேல் ஒரு நாடும் இவரை வைத்து கொள்ளக்கூடாது என்று காங்கிரஸுக்கு உள்ளே இருந்தவர்களையெல்லாம் வைத்தியநாத ஐயரும் வரதாச்சாரியும் திரட்டினார்கள். ஏறத்தாழ அவர்களுக்கு பெரும்பான்மை கிடைக்கிற நிலை வந்தது. அந்த நேரத்தில் தான் ஓமந்தூரார் சொன்னார், ஒன்றும் எனக்கு முதலமைச்சர் பதவி பெரியதில்லை, நான் விட்டுவிட்டு போக தயாராக இருக்கிறேன், அடுத்து வருகிறவர் பொறுப்பானவராக இருக்க வேண்டும் என்று அவரே ஒருவரினுடைய பெயரை அறிவித்தார். அவர்தான் குமாரசாமி ராஜா. எனவே 1949 ஏப்ரலில் ஓமந்தூரார் பதவி விலக அந்த இடத்துக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக PS குமாரசாமி ராஜா பொறுப்பு ஏற்றார். என்ன ஒரு மிகப்பெரிய செய்தி என்றால், முதலமைச்சராக பொறுப்பிலே இருந்து ஓய்வு பெற்ற ஓமந்தூரார் வடலூருக்கு சென்றார். ராமலிங்க அடிகளாரினுடைய நிறுவனத்தில் தொண்டாற்றினார். ஒரு விவசாய பண்ணை நடத்தினார். தன் இறுதி காலம் முழுவதும் ஒரு விவசாயியாகவும் தொண்டராகவும் வாழ்ந்து 1970 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 25 அவர் மறைந்து போனார். அந்த மாமனிதரை அவருடைய நினைவு நாளில் நாம் நினைவு கூறுவோம்.